நீங்கள் காசே இல்லாமல் கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம். ஒரு பெட் இருக்கும், படுத்துக்கலாம், எப்போ வேணாலும் மருந்து விடுவார், எப்போ வேணாலும் சாப்பிடுவார், எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார். அவர் கோயிலுக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. அவர் கோயிலுக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. சாமியை பற்றி பேசின சரித்திரமே கிடையாது. அப்பா, அம்மா, பாரதியார், வள்ளுவர், அவ்வளோதான். கம்பர். அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தரேன். இப்போ கீழே வச்சுருக்க தண்ணி எடுத்து அவர் 1 மடக்கு குடிச்சார். அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு. நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன். என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க. அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன். ஆனால் மூஞ்சியை பார்க்கலாமா, மாமா ரொம்ப குழப்பறீங்க மாமானே. அப்படியே போச்சு. எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே, மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பள்ளி கரெக்ட் பண்ணி டாக்டர் காலி பண்ணிட்டான்னு சொல்லிடுவான். நான் பண்ணாதனால நான் எடுக்கலை. ஆனால் அஜயன் பாலாவை சந்திக்கும் போது அஜயன் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு, அதை தான் எடுக்கிறாரு. அப்போ என் மாமா மேலே எனக்கு கோபம் வருவான் மேலே தான். ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க செலியன் ராஜா சார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர். ரொம்ப அதிகமாக நேசிப்பார். நான் அவரை பார்த்தேன்னா, மாமா மண்டவலிக்கு என்ன மருந்து கொடுக்குறைய, கை கால் வலுப்புக்கு என்ன செய்கிறைய, தூக்கவில்லாம் என்ன செய்யலாம், தண்ணி அடிக்காமல் இருக்க என்ன செய்கிறது, அப்படி இப்படிலாம் நம்ம கேட்போம். எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார். முத்தியாட்ட சொல்லி வாங்க மாமா அப்படின்னு. எப்போ மாப்பிள்ள வரணும், 5 மணிக்கு வாங்க மாமா காலையில், நீங்கள் அங்கேருந்து வரணும், அப்படி கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்னு 5:30 வந்துட்டார். நம்ம ஆளுங்க மதியானம் தான் எடுத்தாங்க, ஒரு 1:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. மாப்பிள்ளை 5 மணிலேருந்து வந்துருங்கன்னு. இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, லைவாக தோசை ஊற்றுறது, லைவாக இட்லி ஊற்றுறது, லைவாக பூரியை போடுறது, அதுதான் சின்ன தோசை இருக்கும். மனுஷன் பெருசாக சினிமாவில் பெருசாக ஏன்னா அவன் கேரியர் திறந்து பண்ணால் இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும். ஏன்னா அவர் கடிக்க மாட்டார். ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது, வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போன உடனே தோசை ஊற்றிருந்தாங்க, ஒரு தோசை ஊற்றுங்கன்னு தோசை ஊற்றுனாங்க. அப்புறம் ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சுடுவாங்களான்னு அப்படின்னு நினச்சேன். மாமா இன்னும் 2 வருஷம் லேட் ஆகும் போல படம் எடுக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் கொட்டடிச்சு இழுத்துட்டு போவார். டங்கடா. மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை. உங்களுக்கு தெரியாதா, வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் காமிச்சிங்க. கொஞ்சம் எரியா, 4 நாள் எரியா, 2 ஊசியை போடியா, பேசாமல் எரியா, கைக்கால் கட்டுப்படியா, ஒரு நாள் கஞ்சி குடியா, ஒரு நாள் பார்லி அரிசி குடியா அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் சௌகரியப்படுத்துனீங்க. அதே மாதிரி தான் மாமா. நீங்கள் வந்து கொடுதி வறுமை கொடுது, இளமையில் வறுமை கொடுதின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார், அவர் படாத கஷ்டமா அந்த IAS எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல. அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க. அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடு உங்களுக்கு தெரியுமா? அவர் படுத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு? எவனவனு ஒரு டிஜிபிட்ட என்னென்ன கேட்பேன், சாக்காயிட்டேன். சிங்கப்பிள்ளையாக பேசுகிறது நானே தான். இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் வாய்ஸான்னு செக் பண்ணிக்கோங்க. என்னை சென்னையில் வேலை பார்க்க விடுங்க, காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேன்னாரு. அவரை விடவே இல்லையா? என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து என்ன ஆயிருக்கும். நானும் எத்தனையோ பேரோட நடந்து போகிறேன். என்கிட்ட தான் 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஒருத்தன் கூட காசு கொடுக்கல. தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும். அடுத்து எங்கள் அன்னை சினிமா என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடலாம். ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார்கிட்ட வேலை பார்த்துட்டு கீழே அன்னை சினிமா என்னை வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் சாப்பிடுவோம்டா அண்ணாரு. நான் சாப்பிடுவேன். சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடு, நான் சாப்பிட்டு வந்தேன். வா காலையில் OMC வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். மதியானம் போய் சாமி வாங்கிட்டு வரானது. ஒரு 2 10 ரூபா பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னை வாங்கிட்டு வந்து அன்னை சமைக்கலாம்னே. 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ வாங்கிடா. இது எல்லாம் 60 முட்டை என்னை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியாது, எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க.
நான் கூட சொன்னேன், அவனுக்கு தட்டக்களி சொன்னேன், அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைகிறான்டா, தட்டுதான்டா நம்ம கழுவும்டா, அதையும் ஒய்எம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கணும்டா விட்றா சொல்லி இருக்கும் அப்படின்னா. அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன், நல்லா பிறந்துட்டேன்னா கருப்பாக பிறந்துருப்போம். செகண்ட் ஷெட்யூல் போகல என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம், 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஓடுன ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறான். நல்ல படத்தை பாடுறான். இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவலும் தூக்கி எறியலா சொல்கிறான். பீம்சிங் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டரா, பெரிய டைரக்டரா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார். அது போட்டதுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கையரமன் சார் என் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் அண்ணன், சாரி என் சகோதரன், இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போவோம்ல, அது மிஸ்கின் சார்ட்ட இருக்கும். நான் சைக்கோவில் பண்ணேன். ஒரு சைக்கோவில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில், என்னைய காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கற்றுனாங்க, சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவான், சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவான்னு சொன்னாங்க. அதே ஆளுக்கு தான் 2.5 வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் என்னை பற்றி தெரிஞ்சோன்னே, இன்னமாடா நிற்கிற அவனை கொள்றான்னு. அதே 100 ரூபா கொடுத்தேன்னா இங்கே 120 ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னாங்க. 5000 ரூபா ஆயிடுச்சு. கோட்டு வாங்குறாரு, ஷர்ட் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு. இல்லை பேசாமல் இருங்க, உங்களை நான் அழகாக காட்ட போகிறேன்னாரு. அதில் வெற்றி பெற்றாரா சரியானு எனக்கு தெரியல. நம்ம அழகாக இருந்தால் தானே இருக்கும். ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கோ படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார். தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளைன்னு ஒரு கை தட்டுங்க அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னே போயிட்டு வாங்கினேன் நல்லபடியாக. நான் போட்டிருந்த பேண்ட்டு, சட்டை, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, கீட்ஸு, கேப்பு, இப்போ எல்லாத்தையும் வச்சு அண்ணே உங்களுக்கு, எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். லால்குடி இளையராஜா இந்த படத்தில், நாடு படத்தில் வேலை பார்த்தோம், இந்த படத்தில் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு இளையராஜா, லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறுவுருவம். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டை போடுங்க, இந்த செட்டை போடுங்கன்னா, இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகுது, நீங்களே வந்து செலவழிங்க, நீங்களே பார்த்து. எல்லாருக்கும், அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஊடகவியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உன்னதமான ஒரு, நான் சினிமாவுக்கு வரும்போது என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்குறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு பயங்கர ஒரு கண்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணணுன்னா ரொம்ப சில பேர், வெற்றிமாறன், அஜயன் பாலா. ஸோ என் சினிமாவை ஒரு சிக்குமுக்கி கல் போல் நான் ஒன்று சொல்ல, அவர் அதை எதிர்த்து சொல்ல, ஒரு டயலக்டிக்கலாக என் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அஜயன் பாலாவும் காரணம். அஜயன் பாலா எங்கே இருக்கீங்க? அஜயன் பாலா வெரி குட் ஹியூமன் பீயிங். அதனால ரொம்ப நாள் சினிமாவில் கிடைக்கல அவருக்கு. இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக. அது மீரா கதிரவன் மாதிரி ஆக்சுவலி. பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான். அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, செலியன் வந்து எப்பயுமே சொல்லுவார், எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்கலங்க சீமன் சார் பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. வேறு துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சினிமாவுக்குள்ள கதைகள் சொல்கிறது, அது ஒரு தனி, அது சமூகத்திற்காக, அது ஒரு பெரிய சம்பாஷணை, சமூகத்தோடு பேச. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை. ஒரு நடிகன் வந்து, நடிகனும் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம்,
அந்த படைப்பில் அந்த பாத்திரங்களாக ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க. ஏன் எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது. அஜயன் பாலாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம். அப்பா வந்திருக்காரு, கங்கைமன் அப்பா. நான் அவர் தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு பேரனுபவம் எனக்கு கிடச்சிது. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி பிரச்சனைகள் வரும்போது அதுலேருந்து கலந்து வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாளை மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் சில காரணங்களில் குடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க. அதுக்கு கூட அதுதான். ஏன்னா அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சில லக்கான எடுத்துக்கிட்டாங்க. யாருடைய ஒரு கிரேட் தெரப்பிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருந்ததில்லை. ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக அவன் தன் வாழ்நாளில் ஒரு மெழுகுபத்தி போல் எரிச்சுக்கிட்டு அவன் வந்து சமூகத்தை பத்திரமா பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது, இட் இஸ் நாட் அன் ஐரனி சார், இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஈவெண்ட்டு. முக்கோணங்கள் இருக்குது, ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள், அப்படி இப்படி நிறையா இருக்குது. அதில் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அதாவது 3 பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள். 3 பக்கமும் ஒரு சினிமான்றது ஒரு இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல், அல்லது வந்து ஸ்ரீகர் பிரசாத் போல், இளையராஜா போல் ஒரு டெக்னீஷியன்ட்ட அந்த செகண்ட் அந்த ட்ரையாங்கிளுடைய பக்கம் வந்து கிராஃப்ட். அந்த 3வது பக்கம் இந்த 2ஐயும் பாசிபிள் ஆக்குற ப்ரொடியூசர்ஸ். அதாவது தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஒரு சினிமா அந்த 3 பக்கமும் சரியான முறையில் இருக்கணும். கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆர்ட் சினிமா ஆகிடும். அது பாராட்டப்படும். ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த 2 பக்கம் இருக்க தேவையை அது பூர்த்தி. கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த 2 பக்கங்களும் தேவையில்லாமல் போயிடுது. வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது. இந்த 3 பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது. அது ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் அது என்ன காரணம், நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது 365 சினிமா எடுத்த ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 30 சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதான்னு அது ஆச்சரியம். அந்த 30 சினிமாக்களில் ஒரு 5 சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணணும்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு 3 படமாக பிளான் பண்ணணும். அந்த அர்ஜுன் சாருக்கு சொல்கிறது அப்படி தான் வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 2வது படம் வந்து பிரேக் ஈவன் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட். 3வது படம் தட் வித் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வித் ஆல் திஸ் இன்சைட்ஸ் and with very important patience and finding the right technician and the visionary, we will get back the money. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். இது வந்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும். சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஒரு தமிழக வாழ்க்கையை, தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக 12 மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்க்கில் என்னை கூப்பிடுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்க்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக. அப்போ 12 மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை. அவர் தான் கூப்பிட்டா ஐ லவ் யூம்பார். நானும் ஐ லவ் யூ சார், எத்தனை போய்கிட்டு இருக்கு அங்கே அப்படிம்பேன். இங்கே 4 போய்கிட்டு இருக்கு சார், இங்கே 2 சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி குடிக்கிற நடத்தால் அதுலேயும் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலாக. ரொம்ப அலாதியான மனிதர், மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர், மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர். 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறார் அப்படின்னா ஒரு 200 பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நன்றி. ஏன்னா வந்து நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்டும் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது, பேசாமல் உட்காரலாம். ஆனால் என்னுடைய அருமைக்குரிய பிள்ளை நினைச்சா அவர் எத்தனை ப்ரோக்ராம் விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அருமையான அவரை எழுதுகிறோம், அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்றைக்கி இங்கே வந்தது. டைரக்டர் இவரும் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா, அது மாதிரி. அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள், அவர் சின்ன வயசில் எனக்கு மாலை போட்டான்னு சொல்லி சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணுன்னா மனநில சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாகவே என்னென்னா, தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துங்க, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்க. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டாங்க? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணியும் சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு கொண்டு உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போவதில்லை. சார் வந்திருக்காரு, தினகரன் சார் வந்திருக்காரு. நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தரம் சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தா ரொம்ப நல்லா படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ணனுடைய ஒரு அண்ணன்ட்ட நேற்று சொன்னேன், அண்ணா நான் இன்னைக்கு எதுமா கேமரா இதுதானா அங்கேயா? ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா? அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க. சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார், இந்த கேமரா இல்லை. ஓகே. இதனால் செய்து கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை. அது நிஜமான ஒன்று. இன்றைக்கி என்ன நாள்னு சொன்னால், இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். ரிலீஸ் அன்றைக்கி தான் முகூர்த்த நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இவங்க நடிக்கிறாங்க, இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்றைக்கி தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேச்சை கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் பேசுவார் கேட்டுக்கொண்டு, அது என்ன இன்ட்ரடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கட்டாகுங்க அப்படின்றாங்க. அந்த கட்டாகாமல் அவர் எப்படி வர வைப்பீங்களோ வாங்க. ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா அவரே போயிட்டு வரா அந்த நிகழ்ச்சிக்கு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு. ஆகையால் அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் இப்படி தான், அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன், அதுக்காக தான். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்குது. நான் அப்புறம் வரேன். தேங்க்யூ. எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி.